ரிஃப்ளெக்ட் தமிழ்நாடு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய நாள் தமிழ் புத்தாண்டு. ரிஃப்ளெக்ட் தமிழ்நாடு நேயர்கள் சார்பாகவும் செய்தியாளர்கள் சார்பாகவும் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு எதை பற்றி பேசப் போகிறோம் என்றால், சிறு தொழில் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சிறு தொழில் என்றாலே தீப்பெட்டி தொழிற்சாலை, பட்டாசு ஆலைகள், ஸ்வீட், கடலை மிட்டாய் போன்றவை எல்லாம் சிறு தொழிலாக கருதப்படுகிறது. இது குறிப்பாக தீப்பெட்டி தொழிற்சாலை இன்றைக்கு முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வட மாநிலங்கள்ல தீப்பெட்டி ஏற்றுமதி குறைஞ்சிருக்கு. எதனால குறைஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா, சிகார் லைட் வந்து 20 ரூபாய்க்கு குறைவா விற்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மத்திய அரசு தடை விதிச்சிருக்கிறாங்க. ஆனா அதே மீறி சட்டவிரோதமா 10 ரூபாய்க்கு சிகார் லைட் விற்கிறாங்க. இதனால இவங்களுடைய ஏற்றுமதியானது சரிவு அடைஞ்சிருக்கு. ஏற்றுமதி செய்ய முடியல. இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில இருக்கிறதுனால இவங்களால எதையும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியாம திணறாங்க. மேலும் கோவில்பட்டி, எட்டயபுரம், இளையரசனேந்தல், திருவேங்கடம் போன்ற பகுதிகளில் குறைஞ்சது 1200க்கும் மேற்பட்ட தீப்பெட்டி தொழிற்சாலைகள் இயங்கி வருது. தீப்பெட்டி தொழிற்சாலை குறைஞ்சது 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட மறைமுகமாகவும் நேரடியாகவும் ஆண் பெண் தொழிலாளர்கள் பணிபுரிகிறாங்க. இவங்களுடைய வாழ்வாதாரமே இந்த தீப்பெட்டி தொழிற்சாலைகளை நம்பிதான் இருக்கு. இப்போ இவங்களுக்கு ஏற்றுமதி சரிவினால இவங்களால தொடர்ந்து வியாபாரம் பண்ண முடியல. இதுல முதலீடு பண்ணாங்க இல்லைங்களா, மூலப்பொருள் எல்லாம் வாங்கினாங்க, அவங்களுக்கெல்லாம் பலன் திருப்பி கொடுக்க முடியாம திணறாங்க சிறு தொழில் செய்கின்ற நிறுவன உரிமையாளர்கள். ஆகையினால அரசு, மாநில அரசு, மத்திய அரசு இரண்டும் கன்சிடர் பண்ணி ஒரு முடிவுக்கு இவங்களுக்கு ஏதாவது ஒரு உபயம் செய்யணும். இது தீப்பெட்டி தொழிற்சாலைன்னா வெறும் தீப்பெட்டி தொழிற்சாலை மட்டும் இல்லைங்க, அதோடு ஒரு 1200க்கு மேல பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரீஸ், தீப்பெட்டி தயாரிக்கிறது, குச்சி, மருந்து இதெல்லாம் தயாரிக்கிறது ஒரு இடம். அந்த பெட்டிகள், தீப்பெட்டி பாக்ஸ் அதெல்லாம் தயாரிக்கிறது இன்னொரு இடம். அந்த நிறுவனம் பேக்கிங் இண்டஸ்ட்ரீஸ் தனியா இருக்கு. அறிவிச்சிட்டாங்க. என்ன அது பாத்தீங்கன்னா ஒரு 1200 பேக்கிங் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம இந்த கோவில்பட்டி, எட்டயபுரம், இளையரசனேந்தல், அது பிறகு பாத்தீங்கன்னாக்கா திருவேங்கடம், கழுகுமலை போன்ற பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறைய இருக்கு. இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் முடங்குற அபாயம் ஏற்பட்டதால இது நம்பி இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிப்பு ஏற்படும். அதனால அரசு, மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்றிணைஞ்சு இதற்கு தீர்வு காணணும். இவங்களுக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் கொடுத்தாங்கன்னா இவங்களால மேற்கொண்டு அந்த தீப்பெட்டி தொழிற்சாலை ரொம்ப அத்தியாவசியமானது. சிகார் லைட் மாத்திரம் கிடையாதுங்க, இப்போ கேஸ் லைட் வந்துருச்சு. அதெல்லாம் தீப்பெட்டியில தான் கேஸ் கொளுத்துவாங்க. இப்போ அப்படி கிடையாது, கேஸ் லைட் வந்ததால அதனாலயும் ஒரு சரிவு இருக்கு. ஆக சிறு தொழிலான தீப்பெட்டி தொழிற்சாலை நன்கு வளரணும், அதனால நம்பி இருக்கிறவங்களுடைய தொழில் வாழ்வாதாரம் முனைப்போடு இருக்கணுன்றதுக்காக தமிழக அரசும் மத்திய அரசும் இணைஞ்சு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஈடு செய்யணும். மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த தீப்பெட்டி தொழிற்சாலையை நம்பி இருக்கிறவங்களோட வாழ்வாதாரம் மிக மிக முக்கியமானது. நேஷனல் தீப்பெட்டி தொழிற்சாலை சங்க கூட்டமைப்போடு சேர்ந்து எல்லாரும் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஏப்ரல் 13ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் இந்த தொழிற்சாலைகள் எல்லாம் மூடி உற்பத்தி செய்யாம இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க ஏற்கனவே உற்பத்தி செஞ்ச பொருட்கள் எல்லாம் குடோன்ல தேங்கி இருக்கு.
அதனால இதுக்கு ஒரு முடிவு காணணுன்றதுனால அவங்க இப்போ புதுசா ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த துவக்கத்திலேயே அரசு அதை கவனம் செலுத்தி அவங்களுக்கு வேண்டியதை சரி செஞ்சு கொடுத்தாங்கன்னா அந்த தீப்பெட்டி தொழிற்சாலை நம்பி இருக்கின்ற வாழ்வாதாரத்தையே நம்பி இருக்கின்ற மக்களும் சிறப்பா இருப்பாங்க. அந்த தீப்பெட்டி சிறு தொழில் நசுங்காமையும் மேன்மேலும் இருக்குன்றதுக்காக நம்ம ரிஃப்ளெக்ட் தமிழ்நாடு சார்பாக இந்த தீப்பெட்டி தொழில் புதன்கிழமை வரைக்கும் ஆள் வேலைக்கு வராது. ஆள் வரும். தொழிற்சாலை சிறு தொழில் சிறப்பாக இருக்க அரசு கவனம் செலுத்தின அரசுக்கு ஒரு கோரிக்கையாகவும் வைக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாரதி கண்ணையா. நன்றி.